சமீபத்தில்தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. அதற்குள் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது. இது தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 4 தொகுதிகள், இமாச்சல பிரதேசத்தில் 3 தொகுதிகள், உத்தரகாண்டில் 2 தொகுதிகள், பஞ்சாபில் 1 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 1 தொகுதி, பீகாரில் 1 தொகுதி ஆக 7 மாநிலங்கள் 13 தொகுதிகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதில் இந்தியா கூட்டணி 10 இடங்களில் வெற்றி வாகை சூடி இருக்கிறது. பாஜக வேட்பாளர்கள் 2 இடங்களிலும், சுயேட்சை 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு தொகுதியில் ஆளும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. மேற்கு வங்கத்தில் ராய்கஞ்ச், ராணா கார்த்தைசன், பகதா, மணிக்தாலா ஆகிய 4 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இவற்றில் 3 தொகுதிகள் பாஜக வசம் இருந்தது. இமாச்சல பிரதேசத்தில் தெஹரா, நல்கர் ஆகிய தொகுதிகளிலும், உத்தரகாண்டில் பத்ரிநாத், மங்களூர் தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தெஹரா தொகுதியில் இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகுவான் மனைவி கமலேஷ் தாக்கூர் பாஜக வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார். இமாச்சல பிரதேசம் அமிப்பூர், மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றது. பீகார் ரூபாலியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். பொதுவாக சட்டமன்ற தேர்தல்கள் மாநில அளவிலான பிரச்சனைகளை முன்வைத்துதான் நடக்கும். அதிலும் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது முழுக்க உள்ளூர் பிரச்சனைகள் முன்னிறுத்தியே நடைபெறும் என்பது யதார்த்தம். ஆனாலும் 7 மாநிலங்களில் 13 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 11 தொகுதிகளில் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. இது அக்கட்சிக்கு தேசிய அளவில் கொள்கை ரீதியான, அரசியல் ரீதியான தோல்வி என்று விமர்சிக்கப்படுகிறது. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கும் பைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியை சந்தித்தது. இப்போது பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்துக்களின் புனித பூமியான பத்ரிநாத்திலேயும் பாஜக தோற்று இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பாஜக மீது விழுந்திருக்கும் இன்னொரு அடியாக இது பார்க்கப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி 7 மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பாஜகவின் பின்னிருந்த அச்சம் மற்றும் குழப்பத்தின் வலை உடைக்கப்பட்டிருப்பதை தெளிவாகியுள்ளன. விவசாயிகள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், வேலை செய்பவர்கள் என ஒவ்வொரு வர்க்கமும் சர்வாதிகாரத்தை முற்றிலுமாக அழித்து நீதியின் ஆட்சியை நிலைநாட்ட விரும்புகின்றன. பொதுமக்கள் தங்கள் வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பிற்காகவும் இந்தியா அணியுடன் முழுமையாக நிற்கின்றனர். வாழ்க இந்தியா, அரசியல் சாசனம் வாழ்க என்று கூறினார். மக்களவை தேர்தலில் 237 தொகுதிகள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. இப்போது 13 தொகுதிகள் பெற்றிருக்கும் வெற்றியால் இந்திய கூட்டணி தலைவர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். மக்களவை தேர்தலில் 400 இடங்களில் வெல்வோம் என்று பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர் கூறி வந்த நிலையில் 240 தொகுதிதான் பாஜக பிடித்தது. இதை பிரதமர் மோடியின் தோல்வியாகவும் சித்தரித்த எதிர்க்கட்சிகள் 13 தொகுதிகளுக்கான தேர்தல் 10 தொகுதிகள் பாஜக தோற்றிருப்பது மோடிக்கு கிடைத்த தோல்வி என்ற கருத்தை பரப்புகின்றனர். அதோடு இந்தியா கூட்டணி செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் அதன் தலைவர்கள் கூறி வருகிறார்கள். அடுத்ததாக மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இந்த நிலையில் அந்த 4 மாநிலங்கள் நாங்கள் தான் வெல்வோம் என இந்திய கூட்டணி தலைவர்கள் கூறி வருகிறார்கள். கடந்த காலங்களில் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் தலைவர்கள் எதிர்க்கட்சிகள் காணவில்லை என பேசினர்.
பிரதமர் மோடியை நாடாளுமன்றத்தில் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். இந்த நிலையில் வந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அதன் பிறகான இடைத்தேர்தல் முடிவுகளும் பாஜகவுக்கு பின்னடைவை கொடுத்திருக்கிறது. இதற்கு முழுமையான காரணம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளை பாஜகவால் கடந்த காலங்களை போன்று எளிதாக எதிர்கொள்ள முடியவில்லை என்பதே தேர்தல் முடிவுகள் காட்டும் முடிவாக இருக்கிறது. இதனால் தனது வழக்கமான வியூகத்தை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திலும் அக்கட்சி உள்ளது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றியால் பாஜக காணாமல் போய்விடும் என இந்தியா கூட்டணி கணக்கு போடுகிறது. இதை வைத்து எதையும் சொல்ல முடியாது. இப்படிதான் ஒவ்வொரு முறையும் பாஜக சந்திக்கிறது, பின்னர் எழுந்து நிற்கிறது, திரும்பும் அதுபோல் நடக்க வழியிருக்கிறார் என்பது தெரியவில்லை. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.